ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எங்கே வாங்கணும், இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுனால என்ன யூஸு, அது மட்டும் இல்லாமல் இதனோட வேலிடிட்டி டைம் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓபிசி கிரீமி லேயர்னா என்ன, ஓபிசி நான் கிரீமி லேயர்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. அந்த கம்யூனிட்டியில நீங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து நீங்க ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஓசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், பிசிஎம்ஆ இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம். ஆனா நீங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பர்டிகுலரா அவங்க எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க பிசியா, பிசிஎம்ஓ, எம்பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எல்லாருமே இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஸோ இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர்ல 27% அவங்க அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 27%ல நீங்க பர்டிகுலரா சீட்ஸ் எடுக்கணும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஓபிசியில ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஓபிசி ஓபிசி கிரீமி லேயர், ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கிரீமி லேயர்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம், அதாவது அம்மா அப்பாவோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்க ஓபிசி கிரீமி லேயர்ல வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்ஸும் வாங்க தேவையில்லை. அவங்க பர்டிகுலரா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ள இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம். இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு பர்டிகுலராக எந்த சர்டிஃபிகேட்ஸும் வாங்க தேவையில்லை. ஆனால் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் கீழே, அதாவது அம்மா அப்பாவோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் கீழே இருக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாயின் பண்ணி இந்த 27% கிரைட்டீரியாக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். இவங்க பர்டிகுலராக ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்குள்ளேயும் போட்டி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளேயும் போட்டி போடுவாங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலராக இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆண்டு வருமானம் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம், அதாவது பெற்றோரோட ஆண்டு வருமானம், ஊதிய வருமானம் 3 லட்சம் இருக்கும், வேளாண்மை வருமானம் 4 லட்சம் இருக்கும்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இதர வகையில் வரும் வருமானம் 3 லட்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எதை கணக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா ஊதிய வருமானம், வேளாண்மை வருமானம் இரண்டையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இதர வகையில் வரும் வருமானத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அப்போது இதர வகையில் வரும் வருமானம் 3 லட்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊதிய வருமானம் மட்டும் 25 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க, வேளாண்மை வருமானமும் இல்லை, இதர வகை வருமானமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஊதிய வருமானம் இல்லை, வேளாண்மை வருமானம் மட்டும் 50 லட்சம் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இதர வகையில் எந்த வருமானமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஊதிய வருமானம் 4 லட்சம், மேலாண்மை வருமானம் 3 லட்சம், இதர வகையில் வரும் வருமானம் 8.10 லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பர்டிகுலரா ஓபிசி கிரிமி லேயர்ல வருவாங்க. அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரியே ஊதிய வருமானம், வேளாண்மை வருமானமும் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. இதர வகையில் வரும் வருமானத்தை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கும் பொழுது அவங்க இதர வகையில் வரும் வருமானம் 8.10 லட்சமா இருக்கும் பொழுது அவங்க ஓபிசி கிரிமி லேயர்ல வருவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர்ல யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய
பதவியில அம்மாவோ, அப்பாவோ இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு பெற்றோர்ல 2 பேரோ இல்லன்னா ஒருத்தரோ குரூப் ஏ எக்ஸாம் எழுதி அவங்க ஆஃபீஸ்ல பணிபுரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெற்றோர்ல 2 பேரும் டைரக்ட்டா நாமினேட் பண்ணியிருந்தாவோ, இல்ல ஒருத்தர் இறந்து ஒருத்தர் வந்து பணியில இருந்தாங்கனாலும் அவங்களும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம குரூப் பில எக்ஸாம் எழுதி அவங்க வந்து மத்திய, மாநில அரசு பணிகள்ல நியமிச்சிருந்தா அவங்களும் வாங்க முடியாது. பேரண்ட்ல கணவர் மட்டும் வந்து குரூப் இ எக்ஸாம் எழுதி டைரக்ட்டா வந்து 40 வயசுக்குள்ள குரூப் ஏ அலுவலரா பதவி பெற்றிருந்தாலும் அவங்களும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெற்றோரோட ஆண்டு வருமானம் 8,00,000க்கு மேல அதாவது ஊதிய வருமானமும் கணக்குல எடுத்துக்க கூடாது. வேளாண்மை வருமானமும் கணக்குல எடுத்துக்காம பெற்றோரோட வருட வருமானம் 8,00,000க்கு மேல இருந்தா அவங்க ஓபிசி கிரிமி லேயர்ல வருவாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணவங்க ஓபிசி கிரிமி லேயர்ல வருவாங்களே தவிர ஓபிசி நான் கிரிமி லேயர்ல வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலரா இ-சேவை மையத்திலயோ இல்லன்னா தாசில்தார்கிட்டயோ போய் அவங்க வந்து இந்த மாதிரி ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபார்மேட் குடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்ட நீங்க ஃபில் பண்ணி குடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல 15 டேஸ்ல அவங்க குடுப்பாங்க. இந்த ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, பர்ட்டிகுலரா எந்த கேண்டிடேட் அப்ளை பண்றாங்களோ அவங்களோட டிசி, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அவங்களோட ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால, அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்ஸும் கேட்பாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் எந்த வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வேலிட். நான் போன பிப்ரவரிலேயே எடுத்துட்டேன், இல்ல போன மார்ச்லேயே எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த வருஷம் வேலிட் இல்ல. இந்த வருஷம் புதுசா வாங்கணும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னொருக்கா சொல்றேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா, எந்த கேண்டிடேட் அப்ளை பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்டோட டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாம இன்கம் சர்டிஃபிகேட் இது 4ம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலரா நீட் எக்ஸாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். நீட்டுக்கு அப்ளை பண்ணி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னா, இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். நீங்க ஐஐடி, என்ஐடிஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூசீட், ஐஎஸ்ஐ, சிஎம்ஐ, ஜேஇ மெயின்ஸ், நீட், ஜேஇ அட்வான்ஸ், என்டிஏ எக்ஸாம், நிஃப்ட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர்ல இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். சரிங்களா? அதனால நீங்க பர்ட்டிகுலரா எப்ப இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போதோ, இல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணும்போதோ, இந்த ஓபிசி என்சிஎல் ஏப்ரல் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து தான் வேலிடிட்டி. ஸோ ஏப்ரல் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 30th வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. அதனால அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல நீங்க வாங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.